சீர்காழி அருகே குமிலங்காடு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக தங்கம், வெள்ளி, முத்து உள்ளிட்டவைகளை இட்டு சிறப்பு யாகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புத்தூர் அருகே குமிலங்காட்டில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக யாகம் நடைபெற்றது. குமிலங்காட்டில் சுயம்பு சூலமாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் மலைவளம் வேண்டியும் விவசாயம் தலைத்தோங்கும் ஸ்ரீ சப்த மண்டல ஆதி நாகசக்தி ஞான சுத்தி யாகம் நடைபெற்றது. இதில் சிதம்பரம், மயிலாடுதுறை, கடலூர் பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகத்தை தேவேந்திர அடிகளார் நாகாத்தம்மன் அருள் பெற்று துவங்கினார். மகா பூர்ணகுதியுடன் போது 21 கன்னிகள் யாக மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். பக்தர்கள் வழியே அடுத்தடுத்து 21 கன்னிகளும் யாக மண்டபத்தில் தோன்றியவுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அம்பாளுக்கு முன் எதுவுமே உயர்ந்தது இல்லை என உணர்த்துவதற்காக தங்கம், வெள்ளி, முத்து, பட்டு, நவரத்தினம் ஆகியவையும் மரத்தால் ஆன விவசாய உபகரணங்கள் யாகத்தில் இடப்பட்டு நாகாத்தம்மனுக்கு சிறப்பு பூநகதியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஓம் ஆதிநாகசக்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா புத்தூர் பாலிடெக்னிக் அருகில் புண்ணிய பூமியாம் குமிலங்காடு கிராமத்தில் சுயம்பு சூலமாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாதி நாகாத்தம்மன் சக்தி ஆலயத்தில் இன்று உலக நன்மைக்காகவும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைக்கணுங்கிற எண்ணத்துல மிக பிரம்மாண்டமான வேள்வி நடத்தியிருக்கோம். இந்த வேள்வியோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ சப்த மண்டல ஆதி நாகசக்தி ஞான சுத்த சித்தி ஹோமம். இந்த ஹோமம் எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, அம்பாள் ஜனவரி 30 தான் சுயம்பு சூலமாக வெளியில வந்தாங்க. அந்த வந்த நாள்ல உலக நன்மை அடையணும், அதனுடைய சக்தி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த உலக நன்மைக்காக இந்த வேள்வி நாங்க பண்ணியிருக்கோம். இந்த வேள்வியில உலகத்துல எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு மிக சிறந்த ஒரு வேள்வி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து விதமான பொருள்கள், தானிய வகைகள், கீரை வகைகள், பூ வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் என அனைத்து விதமான பொருள்களும் இதெல்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அடுத்து விவசாய பொருள்கள், பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் மரத்துல செஞ்சு யாகத்துல சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, எல்லாம் அம்பாளுக்கு நிகர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டுமல்ல, தங்கத்தாலி, பட்டு புடவை, வெள்ளி கொலுசு, நவரத்னம், பவளம், அது மாதிரி எல்லா விதமான பஞ்சலோகம், அனைத்து விதமான பொருளும் அந்த யாகத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் பூர்ணாகதியில. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே உங்க காலுக்கு கீழே தான். இந்த எல்லா பொருளையும் நீங்க ஏத்துக்கிட்டு உலகத்தை நன்மை பெற வைக்கணும். அம்பாளை தேடி வரக்கூடிய மக்களுக்கும் நல்லது நடக்கணும். இந்த யாகத்தால உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல இந்த சப்த மண்டல வேள்வி பண்ணியிருக்கோம். மிக பிரம்மாண்டமான வேள்விக்கு எவ்வளவோ மக்கள் அம்பாள்கிட்ட அருளாசை வாங்கியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கொடிகளுக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படின்னு அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். ஓம் ஆதிநாகசக்தி.